அன்புள்ளங்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஜிஎஸ் வந்திருந்தார் திருப்பூர். சரி, ரொம்ப நாளாக அவர் என்கிட்ட நிறையா சந்தேகங்கள் கேட்கும்னு நினச்சிட்டு இருந்தாருங்க. சரி, என்ன சந்தேகங்கள் ஏது சந்தேகங்கள் சரி சொல்லி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்தோன்னு இந்த முன்னாடி வச்சுருக்கிற காரணத்தான் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் அது என்ன காருங்கன்னு கேட்டேன். யாரோ பால் வாக்குறாங்களாம்மா. அது என்ன பால் தெரியல, மாட்டு பாலா எறும்பாலான்னு தெரியல. பால் வாக்குறவங்களோட காராம்மா. இது ஹுண்டாயுடைய ஜெனிசிஸ் 90ோடது G90. அது ஆஸ்டன் மார்டினுடைய இந்த காரு. ரைட், அதை பற்றி இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த 3 காரில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது சரி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன கேட்கணும்? பல சந்தேகங்கள் இருக்குது. அதில் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யூஸ்டு கார் வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா பஞ்சாயத்து வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? நிறைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேனுங்க. யூஸ்டு கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைஞ்சால் மட்டும்தான் அமையும். இப்போ எனக்கு என்னுடைய மனைவி எப்படி அமைஞ்சது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அமையுமானா தெரியல. அந்த மாதிரி என்னுடைய மனைவி மாதிரி இருப்பாங்களா எல்லாருமே? வீடியோவில் அந்த பக்கம் போது திட்ட வேண்டியது, இந்த படம் பாட்காஸ்டில் புகழ வேண்டியது. இதுக்கு நைட்டு சோறு கிடைக்காது, கொஞ்சம் அளவாக பேசிக்கலாம். அந்த மாதிரி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அது ஒரு பாட்டே இருக்குது. அந்த மாதிரி யாருக்கு என்ன எழுதி இருக்குதோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா மெயினாக யூஸ்டு காரில் இன்றைக்கி வாங்கி நல்லா இருந்தவங்களை விட நல்லா இல்லாதவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. காரை வாங்கி வருத்தத்தோட. அது மெயினான விஷயம். நம்ம இவர் வந்திருந்தார் போன ராகுல், மோட்டார் மாலை ராகுல் வந்திருந்த போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அது கம்பெனி பேர் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அங்கே நடந்த ஒரு விபத்தான காரை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. 24 மணி நேரம். அது எந்த கம்பெனி நம்ம சொல்ல வேண்டாம். சொல்லலை. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றிடுறாங்க. அப்புறம் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லி வாங்கி விற்றுறாங்க. விற்றதுக்கப்புறம் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் பெங்களூர்கார், அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அருண்னு சொல்லி ஒரு போலவே வாங்கியிருக்கார் 5 லட்சம் ரூபாய்க்கு. டீசல் வேணும், டிடி. அந்த வண்டி வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் வண்டியில் ஏதோ சின்ன தகராறு பண்ணியிருக்குது. வாங்கி ஒரு மாதமாக 2 மாதமாக கழிச்சு தகராறு ஒன்று கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. இன்ஜெக்டர் ப்ராப்ளங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கே வாங்கின அந்த கார்பரேட் கம்பெனி கூப்பிட்டு பேசும்போது ரைட் ஓகே நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஷோரூம் விட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாள் ஓட்டினார், வண்டி நின்று போச்சு. வாங்கினது ஒரு மன உளைச்சல். அப்புறம் இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறார் அம்மா. கிட்டத்தட்ட 6 மாதமாக அலைஞ்சு இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சிட்டு இருக்குது. அலைஞ்சு ஏதோ கேஸ் நடந்துட்டு இருக்குதாம்மா. கீஸு எல்லாம் போட்டு செலவோடு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 12.5 லட்சம் ரூபா செலவு நிற்கிறார். கேஸுக்கெல்லாம் அதுதான் பாருங்க, ஒரு யூஸ்டுக்காரை வாங்கி இந்தளவுக்கு மன உளைச்சலாகி. அப்புறம் நம்ம அவ்வளோ பெரிய ஆளுகிட்டையெல்லாம் மோத முடியாது. இப்போ நார்மலாக ஒரு மக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்க, இப்போ தான் கார் வாங்குறாங்க, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைங்கும் போது அவங்கனால ஒருத்தர் எதிர்த்து போராட முடியல. இப்போ அவர்னாலேயே ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் அப்படிங்கும்போது அவரால் எதிர்த்து போராட முடியல. முடிஞ்சதுக்கான போராடிட்டு இருக்கிறார். இங்கே சுப்ரீம் கோர்ட் போய், ஹை கோர்ட்டு போய், எல்லா கோர்ட்லையும் இன்றைக்கி போய் பயங்கர அத்தனை எவிடன்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கிறார். டோட்டலாக நான் எத்தனாம் தேதி வண்டி வாங்கினேன், இது பண்ணியிருக்கேன், இது போயிடுச்சு, என்னை இப்படி ஏமாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது டோட்டல் ஃப்ரண்டேஜ் அடிபட்ட வண்டி. ஒரு தடவை 3.5 லட்சம் கிளைமு அடிபட்டு, ஒரு தடவை 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிளைமு. அந்த வண்டி 2 மேஜர் ஆக்சிடென்ட் ஃப்ரண்டேஜில். ஆனால் வண்டி ஆக்சிடென்ட் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி விற்றுட்டாங்க. யார்? அந்த கார்பரேட் கம்பெனி. இப்போ அந்த கார்பரேட் கம்பெனி எதிர்த்து கேஸ் போட்டுக்கிறாரு. கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட வர 15ஆம் தேதி வாய்தாவாமா. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் கன்சியூமர் கோர்ட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா, அது நடக்கணுங்க. அதாவது ஒருத்தர் ஸ்பீடாக பண்ணணும். அது என்னன்னா ஒருத்தர் 2 பேரும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாலேயோ பிரச்சனை நடந்தால் கன்சியூமர் கோர்ட்டை நோக்கி போவாங்க. என்னோட கன்சியூமர் கோர்ட்டுமே என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தீர்வு கிடைக்கணும். உடனே தீர்வு பண்ணணும். இழுத்தடிச்சு 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதம் வச்சுக்க அதிகபட்சம். இந்த மாதிரி வருஷ கணக்காக போடும்போது இன்றைக்கி வாய்தான்னு போகும்போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா,
அவங்க கார்ப்பரேட் கம்பெனி காசு இருக்காண்டி அள்ளி இறைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. லீகல் டீம் அப்புறம் மக்கள் லீகல் டீம் அந்த மாதிரி மக்கள் பார்ப்பாங்க, பாதிரியா பயணி போய் மோதுறது நம்ம வேலை பார்க்கணுன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது, அதுக்கு மேலே ஏற்று பண்ணி கேஸு மேடம் ஒன்றும் மேடம் வா போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் சாமானிய மனிதனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி. அது மெயின் அந்த யூஸ்டு காரில் வந்து சுத்தமாக நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் அதான் மெயினாக கேட்ட கேள்விக்கு வந்து யூஸ்டு கார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி யார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போகிறவங்க, அவங்க காசை வந்து கொஞ்சம் சிறுக சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு, ஒரு லேடிஸ் ஆகட்டும் ஒரு ஜென்ட்ஸ் ஆகட்டும் டோட்டல் ஒரு ஃபேமிலி ஆகட்டும் குடும்பமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் மாதம் ஒரு 10,000 5,000 சம்பளத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க ஒரு 1000 2000 சீட்டு போட்டு இந்த குருவி கணக்காக சேர்த்து வச்சு ரைட் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே கார் வாங்கினா போதும், நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குவாங்க. பட் அவங்க வாங்கும்போது என்ன மனநிலைன்னா, காரை பற்றி அவங்களுக்கு தெரியுதில்ல, ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க அவங்க ஃபேமிலிக்கு. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் ஒரு கரெக்டான நபர்கிட்ட போகும்போது ஒரு கரெக்டான கார் கிடச்சிரும். ஒரு மாருதியோ ஒரு ஹுண்டாயோ ஒரு ஹோண்டா காரோ நல்ல வண்டி கிடச்சிரும். இப்போ ஒரு கரெக்டான ஆளுகிட்ட போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மாற்றுறது எதுலேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடலை பூரா நிறுத்தியிருக்கிறாங்க பாருங்க. ஆமாங்க. ஒரு ஃபோர்டு நம்ம நிறைய வண்டிகள் சொல்லிட்டு போகலாம். ஃபோர்டு சார்லட் கம்பெனி ஆகட்டும், சில பல கம்பெனிகள் நிறுத்தின பிராண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அந்த நிறுத்தின பிராண்ட்ஸில் இவங்க வந்து கொஞ்சம் வண்டி பெருசாக தெரியும் அவங்களுக்கு, ஆனால் விலை கம்மியாக தெரியும். அதில் போய் மக்கள் உழுந்து ஏமாந்தது தான் எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப சந்தேகம் வருதுங்கண்ணா. நம்மள்ட்டையும் நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாருமே சொல்கிறது ஒரு யூஸ்ட் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச வண்டி வாங்குங்க, இன்றைக்கி அக்கம் பக்கம் தெரிஞ்ச வண்டி வாங்கலைன்னா ஒரு மெக்கானிக்கு கூட்டிகிட்டு போய் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி அவங்க கேட்குறது, நான் எந்த மெக்கானிக்கை தான் நான் நம்பி போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், நான் வந்து எனக்கு எந்த மெக்கானிக்கும் தெரியாது, புதுசாக நான் வந்து ஒரு யூஸ்டு கார் வாங்க நினைக்கிறேன். அப்போ யாரை நம்பி போய் நான் வண்டி வாங்குறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குங்கிறாங்க. அதை எப்படி நான் அணுகிறது? இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறேன், என்னோடய பட்ஜெட்டே ஒரு 3 ரூபா 4 ரூபா தான், ஒரு யூஸ்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துடைய இடத்துலையும் தவறு இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ்டு கார்னு வாங்கும்போது ஃபஸ்ட்டு மெக்கானிக்கோட பாயிண்ட்லேருந்து நான் பேசுகிறேனுங்க. மெக்கானிக்கோட பாயிண்ட் என்னங்கும்போது, நீங்கள் ஒரு இடத்துல இப்போ கார் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் ஏன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் கார் வாங்குறீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் இருக்கிற மெக்கானிக் யாராவது பிடிச்சி ரைட் உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போவேன். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அந்த மெக்கானிக்கு அந்த டீலிங் ஆஃபீஸுக்கு பழக்கமாக இருக்கும். அப்போ சார் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க சார், வண்டி சென்னைக்காரர் தான் கொடுத்தலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ரைட் அவருக்கு ஒரு கமிஷனை பேசிக்குவார், இங்கே ஒரு கமிஷனை வாங்கிக்குவார், 2 கமிஷனை வாங்கி பாக்கெட்டில் போட்டு வண்டி நல்லா இருக்குன்னு எடுத்து கொடுத்துருவார். அந்த மாதிரி மாற்ற மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னென்னு கேளுங்க. எனக்கு ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. சென்னைக்கு முன்னாடி திருவள்ளூரோ செங்கல்பட்டோ சம்திங் அந்த பக்கம், சென்னைக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்களுக்கு நைட் அவர் வந்து சேரும்போதே நைட் வந்து ஒரு 8:30 9 இருக்கும். அப்போ மெக்கானிக் பையன் கேட்கும்போது, நம்மளுக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன். சரிங்கண்ணா நான் போய் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லைன்னா. அப்புறம் நாங்கள் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். சரிங்க. இப்போ அவன் நைட்டு போகிறான், ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே செக் பண்ணணும். ஏன் நைட் நேரம் வேறு, ஏன்னா பகல் நேரத்தில் பார்த்தாலே இன்றைக்கி பல பிரச்சனைகள் வருது. அப்போ நைட்டுக்கும் போது நம்ம கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்கணும். அப்புறம் கையோட 2 டார்ச் எடுத்துகிட்டு போய் நீட்டாக வண்டி கடையிலேருந்து பூரா படுத்துக்கெடுத்து A to Z செக் பண்ணி ஒரு 3 மணி நேரம். சரிங்க. ஒரு 9 மணிக்கு போனோம், 10 11 11:45 2.25 மணி நேரம். சரிங்க. அப்புறம் பேசி முடிச்சாச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, நாங்கள் எங்கே வெளியே போயிருந்தோம், வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு 11:45க்கு ஃபோன் வருது. அப்புறம் பையன் கூப்பிட்றான், எனக்கு வண்டியில் செக் பண்ணி கொடுத்தாச்சு, பம்பர் டு பம்பர் செக் பண்ணியாச்சு, நீட்டாக இருக்குது வண்டிக்கு, சில்லற விலையில் மட்டும் 2-3 இருக்குது. நான் என்ன கம்ப்ளைண்ட் நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. சரி சின்ன கம்ப்ளைண்ட் கேட்டு நான் அங்கே போய் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு. அது ஈவன் இந்த பல்ப் சம்மந்தமாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். பட் மேஜர் ஆக்சிடென்ட்டு மேஜர் இதுங்கிறது இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு குறையோ இன்ஜின் ஒர்க்கோ எதுவுமே இல்லை. அப்புறம் நம்ம ஒரு அமௌண்ட்டு பேசியிருந்தோம். சரின்னு சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு, வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 lakhs சம்திங் பேசியாச்சு. பேமெண்ட்டோடய வந்துட்டார். ஓகேங்க. ஃபுல் பேமெண்ட் கேஷ் கொடுத்தாச்சு, வண்டி வாங்கியாச்சு. வண்டி வாங்கினதுக்கப்புறம்
சரிங்க தம்பி வந்திருக்கிறேன், நம்ம பேசின அமௌண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க அது எப்படிங்க வந்து சும்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செக் பண்ணதுக்கோசரம் நான் இந்த அமௌண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசுகிறாப்பிள்ளைங்க. நைட்டு 11:45 என் ஒய்ஃபாக குர்ரன் ஆகிப்போச்சு அவளுக்கு. ஏன்னா சொல்லித்தானே பேசி நீங்கள் சொல்லித்தானே வந்தீங்க, நீங்கள் கிளம்போதே நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நைட்டு 9 மணிக்கு தான் வருவீங்கன்னு சொன்னீங்க. சரி பரவாயில்ல, இன்னும் 9 மணிக்கு தாட்டி விட்டோம். ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ ஒரு 10,000 5,000 20,000 ரூபாய்க்கு மேலே கேட்டிருந்தா பரவாயில்ல. 10,000 ரூபாய்க்கு கீழே கேட்டதே சின்ன அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட் நீங்கள் ஒரு 5 லட்சம் கொடுத்து கார் வாங்குறீங்க, இவ்வளோ தெளிவாக செக் பண்ணி கொடுத்துருக்கான் பையன், அந்த காசை கொடுத்துருக்கலாம் இல்லைங்கண்ணா. அப்படின்னா இல்லைங்க காசு இல்லைங்க, காரை போகிறோம், நான் கார் வாங்கிட்டேன், என்கிட்ட காசு இல்லை, டீசலுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. என்னங்க இது 5,6 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கியிருக்காரு, டீசலுக்கு கூட காசு இல்லைன்னு போகிறான். எவ்வளோ சங்கடம் தெரியுங்களா, அது எவ்வளோ மன வேதனை கஷ்டம் தெரியுங்களா. அதில் அந்த 500 1000 2000 பிடிச்சி ரொம்ப கசகி ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுறங்கிற மோட்டிவேஷன் தான் நம்ம போகிறோம். நம்ம பண்ணுறது வந்து இன்றைக்கி திருப்பூருக்கு வரும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் எனக்கு கூப்பிடுவாங்க, மேக்ஸிமம் போய் செக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து திருவாரூருக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன், கும்பகோணத்துக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன், திருச்சிக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன், மதுரைக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன், இந்த பட்டாசு தயாரிக்கிறாங்களா அது இன்னொரு சிவகாசிக்கு எடுத்து கொடுத்துருக்கோம், சிவகாசிக்கு 2-3 பேர் எடுத்து கொடுத்துருக்குறோம். இத்தனை வண்டிக்கு செக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுலாவில் எங்கே சொன்னாலுமே நம்ம பையன் இது வரைக்கும் போக முடியுமோ மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம இது வந்து ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறோம். நம்ம ஒரே வார்த்தை இல்லைங்க முடியாதுங்க வச்சுட்டா வேலை முடிஞ்சது. ஏன்னா நம்மளை நம்பி நம்ம டிஎம்எஃப் நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. கோயம்புத்தூரில் நான் கேள்விப்பட்டேன், சென்னையில் நான் ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சர்வசாதாரணமாக ஒரு வண்டி போய் செக் பண்ணி ஒரு 1 or 2 or 3 hours போய் ஜென்ரல் செக்அப் பண்ணி ஓட்டி பார்த்து ஜென்ரல் எல்லாம் பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு எழுதி நீட்டாக அவங்க இன் பண்ணிக்கிறாங்க, பெல்ட் போட்டுருக்குறாங்க, ஷூ போட்டிருக்குறாங்க, நீட்டாக ஒரு பேட் வச்சுருக்குறாங்க, பேடில் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி டக்கு கிழிச்சு கொடுத்துட்டு சார் 15,000 20,000 அப்படிங்கிறாங்க, உடனே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்குற மனத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கி பில்லோடு போட்டு கொடுக்குறாப்புல. இன்றைக்கி அதாங்கண்ணா, இன்றைக்கி ஒரு சில இடங்களில் வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓரியாடுறது இல்லை. நீ நல்லா எலிவன்ட்டு தான் இந்த பேரம் பேசுகிறது சண்டை போடுறதெல்லாம் நடக்கும். அதே வந்து நம்ம மாதிரி எளியவங்களில் கொஞ்சம் வந்து பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போய் யார் போய் நம்ம பார்கெயின் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் அதே ரோட்டு போட்டால் பில்லு போட்டால் அப்படியே கொடுக்கணும். அதே ரோட்டு கடையில் ஒரு பாட்டிமா வச்சு எத்தனை பேரம் பேசுகிறாங்க. ஒரு பாட்டிக்கிட்ட போய் அந்த அம்மாட்ட போய் அந்த கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு அத்தனை சண்டை கட்டுறது. அந்த 2 ரூபா கொய்யாப்பழத்துக்கு 3 ரூபா கொய்யாப்பழத்துக்கு அத்தனை சண்டை. ஆமாங்க, கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஒரு நாள் நம்ம இது மாதிரி வயசானவங்க அப்படின்னா சொல்கிற அமௌண்ட் அல்லாதான் நான் சொல்லிடுவேன். சொல்கிற அமௌண்ட் நீ கொடுத்துருமா, எதுவும் பேசக்கூடாது, அவ்வளோதான் எப்பவுமே நல்லா இருக்கிறது. அப்புறங்க இப்போது செகண்ட் ஹேண்டில் வந்து டீசல் கார்கள் வாங்கலாமா, வாங்கினா எந்த வண்டி வாங்கினா பெட்டராக இருக்கும்? செகண்ட் ஹேண்ட் டீசல் கார் பொறுத்த வரைக்குங்க லோ பட்ஜெட் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து இந்த லான்சரு, ஃபியஸ்டா, ஃபிகோ இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் போக முடியும். ஓகேங்க. ஆனால் ஒரு 1 ரூபா 2 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து இதை போக முடியும். பட் என்ன பிரச்சனைனா லான்சருக்கே வந்து ஒரு 70% பக்கம் தான் ஸ்பேர் சைட் கிடைக்குது. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் மெயின்டென் ஜாஸ்தி. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு லான்சர் கிடைக்குது. இன்றைக்கி டீசல் வண்டி வந்துருச்சு. இன்றைக்கி ஒன்று எங்களுக்கெல்லாம் சூப்பர் வண்டி கிடைக்குது, ₹75 அந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு இருக்குது. அவங்க என்ன நினச்சி மனசில் வாங்கிக்கிறாங்கன்னா, அட 1 லட்சம் தானே இவ்வளோ பெரிய நீளமான காரு, அது வேறு நான் வேறு லான்சர் மூவனுங்காட்டி அண்ணன் லான்சர் மூவன் அண்ணன் சொல்லிட்டார். அண்ணனுக்காக ஒருத்தர் வண்டியும் ஒன்று ஏன் கேட்குறது, நம்ம டீமை போய் வாங்கணும் ஒத்த கால் நிற்கிறாப்புல, கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாப்புல. நான் சொன்னேன் தம்பி ₹1 லட்சம் சேர்த்திட்டாப்புல. சரி ₹1 லட்சம் பட்ஜெட்டு ₹90,000 சேர்த்திட்டாப்புல. அண்ணன் ஒரு ₹10,000 எப்படி சேர்த்திருவோன்னா நீங்கள் தான் லான்சர் வாங்கி கொடுக்கணும். தலையான தண்ணி குடிச்சிட்ருக்கிறேன், வாங்காத லான்சர் வாங்காத, ஜாமானம் கிடைக்காது, உன்னால் செலவு பண்ண முடியாது, நீ போகிற சம்பளத்துக்கு ஆகாது. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற பிள்ளைங்க. அதாவது மாருதி கம்பெனி இந்த மாதிரி வாங்கி கொடுத்து செலவெல்லாம் மூட்டிக்கோ, ஃபேமிலிக்கு வாங்குறது. அண்ணா எனக்கு மைண்ட் செட்னா உங்கள் லான்சர்லாம் பார்த்து எனக்குலாம் வெறியாகி போச்சுண்ணா, அந்த சிகப்பு லான்சர்லாம் பார்த்து அப்படிங்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு ₹2 பட்ஜெட்டில் வாங்கினா இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்கலாங்க. பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இருக்கும். நிறுத்தின வண்டி வாங்கும்போதுங்க உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப அடிபடும்.
இப்போ உங்களுக்கு வந்து சீப் அப்படிங்கிற வார்த்தை வந்து மக்கள் மனசில் நிறைய ஏறிடுச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கூகுளில் போய் போட்டிங்கன்னா எல்லாம் தேடுறதே அதுதான். சீப்பஸ்ட்டு ஹோட்டல், சீப்பஸ்ட்டு ஃபுட்டு, சீப்பஸ்ட்டு கார் எங்கே கிடைக்கிது, சீப்பஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. நீங்கள் கூகுளில் மட்டும் போய் சீப்புன்னு போட்டுப்பாங்க. அந்த வார்த்தை வந்து என்னென்னா மக்களோட மனசில் வந்து ஃபுல்லாக பதிவாகி போச்சு. அவங்க மைண்டில் மனசில் சீப் அண்ட் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட். அது எப்படிங்க ஒன்றா சீப்பாக கிடைக்கும், இல்லை பெஸ்ட்டாக கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு கேட்குறேன். அதுதான் நான் சொன்னேன். சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதான் சீப்னா தலைக்கு சீவுற சீப்பு கிடைக்கும், வேணாம் அந்த பழம் இருக்கிற சீப்பு, சீப்பாக வாங்கி வச்சுக்கலாம், பழம் வேணாம். இந்த கார் விஷயத்தில் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, உங்களோட உயிர் காக்கிற விஷயம் அது. நம்மளை வந்து உயிர் காத்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற வண்டி அவ்வளோ ஒரு விஷயம். அந்த காரை போய் நீங்கள் சீப்பாக வாங்குற பேரில் தயவு செஞ்சு அது மாதிரி வாங்கி ஏமாந்துடாதீங்க. சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வண்டி போகலாங்க. அதுக்கப்புறமே டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகன் இருக்குது. லோகனுக்கு ஒரு 3 ரூபா டு 4 ரூபா பட்ஜெட்னா எந்த மாதிரி டீசல் எடுக்கலாங்க? 3 ரூபா 4 ரூபாய்க்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விஃப்ட் வந்துடும். 2 ரூபாய் தாண்டும் போது உங்களுக்கு ஸ்விஃப்ட் வந்துடும். 2.5 3 ஸ்விஃப்ட் டீசல், டிசைரு, இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸ்விஃப்ட் டிசைர்லாம். இந்த டிசைரில் அந்த 1.3 இன்ஜின் வருது இல்லைங்க, அதெல்லாம் எவ்வளோ ஓடுதுங்க தோராயமா? நான் கண்ணில் பார்த்தது கடைசியாக இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தது காரைக்குடிக்கு முன்னாடி ஒரு நல்ல ஊர், அந்த ஊர் பேர் பிஸ்கன் மறந்துட்டேன். அவங்களுக்கு குவாலிட்டி ஒன்று வேலை செஞ்சுருந்தேன். 5.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தது. 5.5 லட்சம் இன்ஜின் வேலை செய்யாமல். குவாலிட்டி சொல்கிறீங்க? ஸ்விஃப்ட் டிசைரில் வந்துருந்தாங்களா? அவங்க வந்த வண்டி 5.5 லட்சம் கிலோமீட்டர் டிடிஎஸ் ஓடி இருக்குது. 1.3. என்ன உழைப்புங்க அதுக்கெல்லாம் யார் காரணம்? தலைவர் பிஎட்டு தானே. ஆமாம், அதை சொல்லுங்க. ஊருக்கே என்ஜினை கொடுத்த மகாராஷ்டிரா ஊருக்கு எத்தனை கம்பெனிக்கு, எம்ஜிக்கு, டாட்டாக்கு, ஜீப்பு, மாருதிக்கு, மாருதிலாம் பொழைச்சதே அதில் தானேங்க. 1.3 டிடிஎஸ். ஐயோ, இன்னைக்கெல்லாம் இருந்ததுன்னா தங்கத்திலையும் தாங்க அந்த வண்டி தான். அது இன்னைக்கு இருக்கிற மாருதிகளுக்கு டொயோட்டாக்கு அந்த இன்ஜின் கிடைச்சிட்டா. டொயோட்டா வரமாட்டாங்க அதுக்கு அவங்க கூட. இன்னைக்கு ஃப்ரான்ஸ்லேயுமே இந்த கிராண்ட் விட்டாராலே அந்த இன்ஜினை ஏற்றினோம்னா பலினோவில் இதில் எல்லாம் ஏற்றணும்னு வச்சுக்கங்க, கிராண்ட் விட்டாரில் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் இருக்கு. அது ஃப்ரான்ஸே எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடும். சூப்பராக போகுங்க. ஒரு 10 லட்சம் ரூபா 11 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் மைலேஜ் கிடைக்கும். அவ்வளோ கிடைக்காதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20க்கு மேலே கிடைக்கும். 21 22 27 வரைக்கும் எடுத்தாங்க தானுங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் போட்டிருந்தாங்க. அதில் டீசலாக ஸ்மார்ட் ஹைப்ரிட். நான் இப்போ நம்ம ஸ்விஃப்டே 1.3 இதுதான், ஏஎம்டி தான். நான் ஓட்டியே மேலே 22 23 ஓடுது. ஏன் நீங்கள் ஓட்டியே 25 27 30 வரைக்கும் அது மீட்டர் காமிக்கிற 30. அதெல்லாம் 60 ஓட்டோன்னு என்ன சொல்லி நம்ம அன்னைக்கு சேலம் போயிட்டு வரும் மெதுவாக வந்துட்டு 30 அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி வண்டிகள் கிடைச்சா நல்லாயிருக்கும். அடுத்து அதாவது நார்மலாக நீங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூ போகிறீங்க, ப்ராடக்ட் ரிவ்யூ, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இடங்கள் முதற்கொண்டு இல்லைங்க. அது நம்ம டிஎம்எஃப் வந்து எல்லோரும் கேட்குறாங்க இல்லைங்க. இப்போ அதான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் அப்படி போகிறீங்க இப்படி போகிறீங்க, இது என்ன கேள்வி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம டிஎம்எஃப் இப்போ வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். சென்னிமலையில் அரிசி பருப்பு கடை சாப்பிட்றோம். முதல் முறையாக 400க்கு அந்த வழியாக போயிட்டு நாங்கள் டெல்டா 5 சொல்லி நாங்கள் இதுக்கு போனோம், அந்த கார் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். வந்த உடனே நைட் ரொம்ப பசியாகி போச்சு. 10 10:30 ஆகி போச்சு. சாப்பிட்லான்னா சரி இங்கேயே இந்த கடை நல்லா இருக்க மாட்டிருக்கு, சரி சொல்லி டக்குன்னு நிறுத்த ரோடு கடை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினோம். ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறோம். முதல் முறையாக ஆரம்பித்து 3ஆவது நாள் அங்கே போகிறோம். போன உடனே அவங்க ஹிஸ்ட்ரி பூரா சொன்னாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இப்போ இது ரோட்டு கடை போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் அவங்க மாமா பார்த்துருக்காங்க, அவங்களுடைய அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க. காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்களும் இருந்தாங்க பசங்களும். இப்போ பார்த்தோன்னே என் மனசுக்குள்ளே ஒரு இது, சரி இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறாங்களே, கடை போட்டு 3 நாள் தாச்சு, எப்படி தெரியுங்கிறத சந்துக்குள்ளே வச்சுருக்காங்களே சினிபாளையத்தில். அப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ சூப்பர். தோசையாகட்டும், அரிசி பருப்பாகட்டும், உடனே தயிர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பக்காவான தயிரோட நல்லா அரிசி பருப்பு சாப்பிட்டு வந்தேன். என் மனசில் அப்போயே நான் வந்து வீடியோ போடணும்னு தோணுச்சு. நான் அப்போயே வீடியோ எடுத்து போட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலிருந்து பயங்கர ரீச்சு கடை. நான் சொன்னதுக்காக நம்ம டீம் 10 நேரம் போய் சாப்பிட்ருக்குறாங்க. அதில் அந்த கார் ஆஃபீஸ் ஒருத்தர் அங்கே வச்சுருக்கிறார், யூஸ்டு கார் ஆஃபீஸு. அது அவர் பேர் விஸ்கன் மறந்துட்டேன், குமார்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்க. அவர் அங்கே ரெகுலர் கஸ்டமர் ஆகி போய்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாராமா,
எனக்கு எடுத்து வச்சுருங்க, எனக்கு எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி ஒரு 8:30 மணி 9 மணிக்கு போனோம்னா 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரத்தில் அரிசி பருப்பு தீர்ந்துருது. இன்றைக்கி நாங்கள் போனாலே நான் மேக்ஸிமம் அங்கே சாப்பிட்றது. இப்போ நம்மளே இன்றைக்கி எத்தனை தடவை நம்ம சாப்பிட்ருப்போம். கோயம்புத்தூர் போனாலே இன்றைக்கி மாதத்தில் ஒரு 5 தடவை அங்கே சாப்பிட்றோம், 4 தடவை சாப்பிட வரதில்லை. அங்கே தான் சாப்பிடுவோம். என்ன தான் நம்ம டெல்லிக்கு கார் எக்ஸ்போ இதுக்கெல்லாம் போனாலுமே, எந்த மீடியா டிரைவ் போனாலும் டெல்லியிலேருந்து வந்து கோயம்புத்தூர் இறங்கணுன்னே நேராக அரிசி பருப்பு கடை தான். எங்கேயும் நிற்காது வண்டி. நேராக பூண்டு தோசை, அரிசியும் பருப்பு, கலக்கி மொத்தம் 4 இடுது. இப்போ முந்தானத்து இன்றைக்கி என்ன கிழமை, சனிக்கிழமை, வியாழன், புதன்கிழமைக்கு நைட்டு போயிருந்தோம். போய் நானும் ரித்திக்கும் போயிருந்தோம். போயிட்டுங்க ஏதோ ஒரு இதுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட்டு போயிருந்தோம். எத்தனை மாதம் ஆச்சு நான் போட்டு, எப்படி இருந்தால் ஒரு 1 இயர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் இப்போவும் சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் வீடியோ பார்த்து இன்றைக்கும் வந்துட்டுருக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷங்கன்னா, எங்கள் கடையவே நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த டோட்டல் ஃபேமிலியே வந்து அப்படி சொல்கிறாங்க. எங்கிட்ட நமக்கு நன்றி கடன் பண்ணிருக்குறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கி அந்த ஃபேமிலி நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல்காரர் கேட்டிருந்தார். இப்போ வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருந்தார் தாராபுரத்தில். அதுக்கப்புறம் திருப்பூரில் யூஎஸ் போல கடை நாமோ அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சில இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் கோகனட் குரோவ்னு சொல்லி பெருந்துளூர் பக்கத்தில் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி போட்டிருந்தார். அப்புறம் அதில் சொந்தக்கார ஒருத்தர் பார்ட்னர். அப்புறம் அதையும் கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்துங்க நம்மளுக்கு ஒரு மன திருப்தி. அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறது அப்படிங்க சேர்த்தணும். இப்போது எதுக்காக எனக்கு பயங்கரதாக பேசுனாங்கன்னா, ஒரு தடவை நான் இந்த ஸ்கோடாவுடைய இதுன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்கோடா வீடியோ எடுக்க போயிருந்தோம். ஸ்கோடா வீடியோ எடுக்க போயிட்டு வந்தபோது ஸ்கோடாவில் வந்து அப்போ ஏதோ ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த டெமோ வண்டி போட்டிருந்தாங்கன்னு போட்டாங்க. அதுக்கு தேவையில்லாமல் அத்தனை பேர் வந்து அத்தனை பேசினாங்க. இது என்ன அப்படி, இது என்ன இப்படி, உனக்கு இந்த வேலை தானா, அப்படி எப்படியான்னு. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நான் அப்படி என்ன தப்பாக பண்ணேன்? நான் ஏதாவது அதுகிட்ட திருடிட்டேனா, அதுகிட்ட ஏதாவது நான் வாங்கிட்டேனா, பண்ணிட்டேனா, பிடிச்சிட்டேனா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யோசனை பண்ணேன். இப்போது அந்த ஸ்கோடா ஷோரூமில் அந்த இடத்துல இத்தனை லட்சம் ஆஃபர் அப்படிங்கிறது நான் சொன்னங்காட்டி ஒரு 1 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்தாங்க. பார்த்தா 90% கமெண்ட்டு ஆனால் ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, நல்ல தகவல் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த 10% ஆட்கள் மட்டும் இன்னும் அப்படி இருக்கிறாங்க. இங்கே என்ன காரணம்? அது மாற்ற முடியாதுங்க. அதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க. அதெல்லாம் அவ்வளோதாங்க. கடந்து செல்ல வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகட்டிவான இந்த கமெண்ட் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்களா, இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறவங்க அந்த மாதிரி போடுறதா? இல்லைங்க, அது ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அந்த வன்மம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வன்மம் என்ன பண்ணுவோன்னா, எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவ் பார்வையிலேயே பார்ப்பாங்க. நான் பொதுவாக இந்த வீடியோ பொறுத்து சொல்லலை. நீங்கள் யார் என்ன வீடியோ போட்டாலும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செயலே அவங்க செஞ்சுருந்தாங்களோ அங்கே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அந்த நெகட்டிவ் கமெண்ட் வருது. அது அந்த வன்மம் அதிகமாக உள்ளவங்க அந்த நெகட்டிவ் ஷேட்லேயே எல்லா விஷயங்களையும் பார்க்குறவங்க செய்யக்கூடிய விஷயந்தான். ஒரு பயனுள்ள விஷயத்தை சொல்கிறீங்க, இந்த வீடியோ பொறுத்து சொல்ல ஒரு பயனுள்ள விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு பயனுள்ள விஷயத்தை சொன்னோம்னா திருப்தியோட போயிட வேண்டியதுதான். இப்போ நான் உண்டாயில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு கார் வாங்கினோம்னா ஏதோ ஸ்பாட் புக்கிங் வந்து ஒரு பவுன் கொடுக்குறேன்னாங்க. அப்புறம் கியா பிரசனில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்னமோ ஒரு இதுக்கு போட்டிருந்தாங்க ஆஃபர் சமீபத்தில். ஏன்னா மிக பிரம்மாண்டமாக 2 லட்சம் ரூபாய் சம்திங் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 2 லட்சமா 2024 மாடலுக்கு செல்டாஸ் பழைய வண்டிகளுக்கு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எதை போட்டாலுமே இப்போ நான் சொன்னங்காட்டித்தான் மக்களுக்கு ஒரு 50,000 மினிமம் ஒரு 50,000 பேர்த்துக்கு போய் ரீச் ஆகுது, 1 லட்சம் பேர்த்துக்கு போய் ரீச் ஆகுது. கியா வாங்குற ஐடியாவில் இருப்பாங்க. சரி ரைட்டு, ஒரு ரைட்டு இவர் போட்டுருக்கிறாரு, அது கேட்டு பார்க்கலாம், நம்பர் இருக்குது அப்படி நான் வந்து மக்களுக்கு செலுத்துகிறேன். தெரியாத மக்களுக்கு, கார் வாங்குற மக்களுக்கு இந்த இடத்துல இந்த ஷோரூமில் இங்கே ஆஃபர் இருக்குது, இந்த ஷோரூமில் எஸ்ஜியில் டாட்டாவில் இங்கே இந்த ஆஃபர், ஃபஸ்ட் கார்ஸில் கிராண்ட் விட்டாராக இவ்வளோ ஆஃபர். இதையே சொல்கிறேன். இதையே தப்பாக பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னென்னு. அது அவங்களுக்குமே புரியாதுங்க. கமெண்ட் பண்ணுற ஆளுங்களுமே புரியாதுங்களா? அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம இவர் சொன்ன மாதிரி தான். ஒரு ரிவர் பெட் சொல்லுவார்லங்க, அது வந்து மலர் தூவியும் வரவேற்பாங்க,
கல்ல போட்டு ஆத்து நம்ம வாட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். இருக்க வேண்டியதா ரைட், பூ நல்லதா ரைட், அதை மொத்தம் ஏற்றுக்கிட்டு நம்ம வாட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். 100% கரெக்ட் நீங்கள் சொன்னது. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு அதை தான் சொன்னாங்க, போட்டுருவார் போட்டுட்டும் தூட்டுருவார் தூட்டுட்டும், 1.5 வேலை நீ கரெக்டாக பார்த்துட்டு இருக்க, இப்போ நீ தப்பு பண்ணுறியா? எந்த தப்பு பண்ண இன்னைக்கு எனக்கு மட்டும் நான் சம்பாரிச்சுக்கிறேன்னு நினச்சிருந்தேன்னா, ஒரு ஆப் ப்ரொமோஷன், ஒரு ரம்மி, இதை மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் லட்சாதிபதி. அத்தனை லட்சம் நீ கொடுக்குறேன்னா, ஒரு ஆன்லைன் ரம்மிக்கு மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா என் குடும்பம் நல்லா இருக்குமா? அதைத்தான் சொல்றாங்க. பண்ணியிருந்தா ஆமாம், நானும் நீங்களும் அடுத்து பேசியிருந்தேன். அதாவது அடுத்தவங்க சோத்துல மண்ணை போடாமல் எது செஞ்சாலும் தப்பு இல்லை. சூப்பர், அருமையான வார்த்தை. இதே தான் நான் பண்ணுற விஷயங்கள் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்க சோத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் மண் போடலை, என் மனசாட்சி பிரகாரம் நான் போடலை. அது என்ன அப்படின்னா, இந்த ஆப்பு, அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி, அந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங், ஆன்லைன் ரம்மி 3 வந்துருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முடிஞ்ச மெயிலை கூட காமிங்க, ரம்மிக்கு மட்டும் எத்தனை மெயில் வருதுன்னு மட்டும் காமிங்க. நான் காமிக்கிறேன் எத்தனை லட்சம் கொடுக்குறாங்க, அப்போ தான் தெரியுங்க, அப்படின்னா மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த வழியில் வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த ஒரு தவறான விஷயத்துக்கு போகக்கூடாது. என்னால் என்ன ஷேர் பண்ண முடியுமோ கொண்டு போய் சேர்த்த முடியுமோ நம்ம காமிச்சிடலாம். இந்த இடத்துல நீங்கள் வேறு இந்த ஒரு இப்போ ஓப்பனிங் நிறைய கூப்பிடுறாங்க, அதுக்கே ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்குறாங்க கீழே. ஆமாம், இவர் வரையும் பிடுங்கி எப்போ பார்த்தாலும் இவர் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பார், நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு கமெண்ட்டு பார்க்காதீங்க அப்படின்னு கமெண்ட்டு கீழே பார்க்காதீங்க. அதான் சொல்கிறேங்க, நீங்கள் நல்லா பாருங்கள், அது அந்த வன்மம் நெகட்டிவ் சைட்லேயே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் அதை செய்வாங்க. இப்போ 1008 வேலை இருக்குது எனக்கு, அந்த 1008 வேலையில் ஒரு ஓப்பனிங் வீடியோ நான் பார்க்குறேன், அந்த ஓப்பனிங் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் வந்து வன்மத்தை கக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வேலை இல்லைன்னா தான் கக்குவேன். வேலை இருந்தால் நான் பண்ணுவேன், சரி ஓகே ஏதோ இன்ஃபர்மேஷன் எடுத்து போகலாம், எனக்கு தேவைன்னா அந்த வீடியோ நான் பார்க்குறேங்க, தேவையில்லைன்னா அந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோ. இன்றைக்கி மக்கள் தேவையில்லாத வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கேலிக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாகி பிரபலமானவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு ஒருத்தரோட கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கீழே போகிறீங்க, அத்தனை கெட்ட வார்த்தைகள் இருக்கிறாங்க, நீங்கள் எத்தனை கெட்ட வார்த்தைகள் தான் வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறாரு. கரெக்ட் இல்லைங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. வீடியோவை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணு, எனக்கு வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே வருமா? அந்தால் போவாங்களா? அப்போ திறமை இருக்கிறவங்க வளர முடியாமல் இந்த திறமை இல்லாதவங்க கோமாளித்தனம் பண்ணுறவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்குறீங்க ஆள் இல்லை. அப்புறம் கமெண்ட் பண்ணுறவனு அப்புறம் அந்த மனநிலை தான் இருப்பான். அந்த கிளாஸ் என்ன கிளாஸோ அவங்க அந்த மனநிலை தான் கமெண்ட் பண்ணுறவனும் இருப்பான். நம்ம பாருங்க, இப்போ எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு இப்போ எங்கேயோ போயிடுச்சு. சரிங்க, அடுத்து கேட்கணும்னு நினச்சது, இப்போது ஒரு மித்தா இது கட்டுக்கதையாக எனக்கு தெரியல, ஒரு சில ஊரில் இருக்கிற செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குங்க, அது ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ TN 33 சொல்கிறாங்க, ஆமாம் பெருமதரை சொல்கிறாங்க, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த நம்பர்லாம் சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வண்டி இருந்துன்னா வாங்குங்க, கொஞ்சம் தெளிவாக வச்சுருப்பாங்க. நீங்கள் சென்னை பக்கம் போகாதீங்க, அங்கே வந்து கடலோர வண்டி அப்படிங்கிறாங்க, நாகர்கோவில் பக்கம் போகாதீங்க. இதெல்லாம் உண்மையாலுமே வந்து ரியாலிட்டியில் அதுதான் விஷயமா, இல்லை இதெல்லாம் கிளப்பி விட்டதுங்களா? இந்த ஊர் வண்டிலாம் சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்ட விஷயம் இல்லை. உண்மையாலுமே அது உண்மைதான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு கடலோரம் இருக்கிற வண்டிகள் பாண்டிச்சேரி கிண்டிச்சேரி இந்த மாதிரி சென்னை அப்படியே நாகர்கோவில் இப்படிலாம் வரும்போது கடலோரத்துக்கு இருக்கிற வண்டிகள் வந்து கண்டிப்பாக உப்பு காற்று, அவங்களுடைய காற்று வந்து உப்பு காற்று. அதனால் நார்மலாக இருக்கிற வண்டி வந்து ஒரு 90% சொல்லலாம், கொஞ்சம் பொரிச்சல் வந்ததுக்கோ பேச்சருக்கு வந்திருக்கிறதுக்கோ நல்ல வாய்ப்பு இருக்கும் 90%. பட் அதையவே வந்து ஒரு சில பேர் அந்த ஊரில் இருக்கிறவங்க நல்ல தண்ணி போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக கவர் போட்டு வச்சு பக்காவாக மெயின்டைன் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் தூத்துக்குடி வண்டியெல்லாம் TN 69 இந்த மாதிரி இருந்திருக்குமோ நான் அதிசயப்பட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியெலாம். அது வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் என்ன அப்படின்னாங்க, மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது இந்த கோயம்புத்தூர் நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் ஈரோடுங்கிறது ஒரு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டுமே வந்து மெயின்டெனன்ஸில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இந்த உப்பு காற்று கிடையாது, ஒன்று வந்து ஷோரூமுடைய மெயின்டெனன்ஸ் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு டொயோட்டாவெல்லாம் இன்றைக்கி பேர் வாங்கியிருக்க காரணமே முழுக்க இதுதான், அவங்களோட சர்வீஸ் அந்த மாதிரி இருந்து எல்லா சர்வீஸும் ஆகட்டும். இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் ஒரு பிரசன்னா கீ எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் சதுரடியில் கூட அவ்வளோ பெரிய சர்வீஸ் சென்டர். ஒரு என்ன வேலைனாலும் டக்குன்னு போய் சர்வீஸ் பண்ணலாம், டக்குன்னு பண்ணி கொடுக்குறேன், நல்ல டைமிங்கு இதெல்லாம் பண்ணி எந்த ஜாமானும் இல்லையோ இமீடியட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டாட்டா
நீங்கள் டாட்டா எத்தனையோ பேர் கொண்டு சொன்னாலும் எஃப்ஜியை வந்து அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கோடா, ஜீப்பு, எனக்கு ஜீப் எங்கள் வண்டி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் சர்வீஸ் அங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நேற்று கூட இவர் வந்திருந்தார் சென்னையிலேருந்து. சென்னை இல்லைங்க, இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய்ன்னு சொல்லி அந்த பைக் ஓட்டுவார். அவர் வந்திருந்தார். அப்போ அது மாதிரி அண்ணா அந்த மாதிரி பேக்கில் வந்து சேக்கப்ஸருக்கு மேலே, ரியர் சேக்கப்ஸருக்கு மேலே வர்ற அந்த பூட்டு கிழிஞ்சு போச்சுன்னா நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சேக்கப்ஸர் போயிடுச்சுன்னாங்க. அண்ணா நீங்கள் கூப்பிட்டு கோயம்புத்தூர் எஃப்ஜியில் சொல்லு, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. எனக்கே சந்தேகம், பூட்டு கிழிஞ்சே சேக்கப்ஸர் போகுமா? அது வாய்ப்பு இல்லைங்களே. பூட்டை மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். நான் இப்போ கூட நம்ம ஜீப்புக்கு நான் மாற்றினேன். நான் வந்து ஃப்ரண்ட்டில் மாற்றினேன். சரிங்க சரிங்க. அது எதுக்குன்னா அந்த டஸ்ட்டு போகாமல் இருக்கிறக்காக ஒரு ரப்பர், அவ்வளோதான். அங்கே சொல்லியிருக்காங்க சென்னையில். உடனே வந்து டக்குன்னு எனக்கு அடித்தார். சரி இருங்க, நான் சர்வீஸ் பையன் நம்பர் அனுப்புகிறேன். ஏன்னா நான் இன்னொரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இருங்க, நான் சர்வீஸ் பையன் நம்பர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் ஒன்று கூப்பிட்டு பேசினார். அந்த பையன் எடுத்துனே தான் சொன்னான். யாருன்னா சொன்னது பூட்டு கிழிஞ்ச மாதிரி? இல்லை, சென்னை ஷோரூமில் சொன்னேன். 100% கிடையாது, நீங்கள் வண்டி கொண்டு வாங்கினா பூட்டு மட்டும் மாற்றிக்கலாங்கண்ணா. அவருக்கு 100 பேர் அப்பாடான்னு அவருக்கு ஆச்சு. ஏன்னா அவர் அந்த சேக்கப்ஸரை மாற்றி இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல இருக்குது. இன்னும் அதுக்குள்ளே சேக்கப்ஸர் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் தான் காரணம். ஒரு எந்த விஷயம் போனாலும் நான் அதுக்காக இங்கே இருக்கிற வண்டியில் தங்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு 70% 80% வண்டி கொஞ்சம் ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணி, மற்றோட ஒரு 60% இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு 10% 20% கரூர், இந்த பக்கம் ஈரோடு, நம்மளது கோயம்புத்தூர், திருப்பூரில் அதுக்கப்புறம் தான் வரும். 4வது இடத்துல 3வது இடம் 4வது இடத்துக்கு மேலே திருப்பூர் வரும். இவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. அது உண்மை தான், முழுக்க உண்மை தான். அதுக்காக வந்து நம்ம சென்னை வண்டி நம்ம மோசம்னு சொல்லலை, தூத்துக்குடி வண்டி மோசம்னு சொல்லலை. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர் மெயின்டெனன்ஸ் பொறுத்தான். இதே சென்னை வண்டி நல்லா மெயின்டைன் பண்ண வண்டிகளும் இன்றைக்கி இருக்குது. இப்போ எங்கிட்ட பாலிசி கொண்டு வருவாங்க நிறைய பேர் வண்டி வாங்கினதுக்கப்புறம். சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டோவெல்லாம் அடே எங்கள் அப்பா 2011 அது அந்த கடைசி ஆல்டோ, அந்த 11 அந்த 12 அதில் லாஸ்ட் ஆல்டோ கிட்டத்தட்ட 53,000 பக்கம் ஓடி இருந்தது. சரிங்க. அந்த வண்டியில் வந்து அந்த ஓகே ஸ்டிக்கர் அந்த பூரா இருந்தது. ஒரு துளி துரு கிடையாது. வண்டி 14 வருஷம் ஒரு துளி துரு கிடையாது. சென்னை நம்பர் 53,000 கிலோமீட்டர் ஓடி. அந்த வண்டி வச்சிருக்கிறவங்களை பொறுத்து இருக்குது தானே. வண்டி வச்சிருக்கிறவங்களை பொறுத்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. அவங்க எப்படி வச்சிருக்காங்க. நிறைய பேர் ரோட்லேயே ஓட்டு அப்படியே வருவாங்க, சாவி போட்டு ரைட் அப்படியே கிடக்கு, மழையில் நனைய வெயிலில் காய். அப்புறம் சில பேர் நீட்டாக கவர் போட்டு வைப்பாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் கொண்டு போய் பண்ணுவாங்க. பக்கா மெயின்டெனன்ஸு. இதுதான் நீங்கள் மெயினாக கேட்டீங்களா யூஸ்டு கார் வாங்குறது அப்படின்னு சொல்லி. இந்த வாங்குறது அப்படி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட கையில் கிடைக்கும் போது இந்த மாதிரி தங்கத்தை நீங்கள் தூக்கணும். அதுக்காக நீங்கள் அலையணும், தேடணும், பார்க்கணும். இல்லையே தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு போகணும். நீங்கள் ஒரு மெக்கானிக்கே நம்ப வேண்டாம், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, மாமாவோட மாப்பிள்ளை, சகலை, மச்சான், பெரியப்பா, அப்படியே சர்க்கிளில் இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஒரு ஜெம் கிடைக்கணும். ஹெட் அண்ட் ஜெம் அப்படிங்கிறாங்களேங்க. இந்த ஹெட் அண்ட் ஜெம் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இந்த ஹெட் அண்ட் ஆயிருக்கும். இது எந்த ஒளிஞ்சிருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது நீங்கள் தான். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு. சரிங்க. ஒரு 10-15 நாள் இருக்கும். கூப்பிட்டு ஏதோ ஒரு வண்டி கேட்டிருந்தாருங்களே, இன்னோவான்னு தான் நினைக்கிறேன் நான். சரிங்க. ஒரு 2006, 7, 8 அதில் இப்போ 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரிங்க. 4 ரூபா 5 ரூபாய்க்கு ஏதாவது நல்ல வண்டி வந்தால் சொல்லுங்கன்னா. நான் யூஸ்டு கார் பண்ணுறது இல்லைங்க. பட் ஆனால் வந்ததுன்னா சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை உங்கள் ஊரில் ஒரு வண்டி இருக்குது, வந்தால் பார்த்து எடுத்து கொடுப்பீங்கன்னா அதுக்கு தாராளம் மெக்கானிக் இருக்காங்க. அதுக்கு உண்டான என்ன பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கே செக் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் சரிங்கன்னு வந்தார். வந்து ஒரு வண்டி பார்த்துட்டு செக் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே ஏகப்பட்ட வேலை வண்டியில், கொஞ்சம் வேலை கிடையாது. அவரே ஆன்லைனில் பார்த்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போனார். அப்புறம் மெக்கானிக் தட்டிவிட்டு போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டார். அப்புறம் மெக்கானிக்கு பையன் நம்மகிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டான், அண்ணா இது வேலைன்னா அப்படி சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், இதுக்கு நீங்கள் வாங்காமல் விட்ருங்கன்ற வண்டியை. இப்போ ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் திருப்பி அந்த வண்டி வாங்கி ஒரு 2 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த வண்டி வாங்கணும்? 5 லட்சத்துக்கு ஒரு இன்னும் வண்டி 2 லட்சம் செலவு, 7 லட்சம் ரூபாய்க்கு வேறு வண்டி வேறு மாடலில் போய்க்கலாம்ல அப்படின்னு. சரி திருப்பி முடிஞ்சது. திருப்பி இப்போ 5 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு என்னங்க வண்டி சொல்லிகிட்டே இருக்கிறப்ப நீங்களும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு நல்ல வண்டி கிடைக்க மாட்டேங்குது,
எனக்கு 15 நாள் தான் ஆச்சு, அவசரப்படாதீங்க, இது காரு. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பொறுமையாக தான் பண்ணணும். தயவுசெய்து இருக்க பொறுமையாக காத்துருங்க. உங்களுக்கும் எழுதிக்கிறக்கார் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. தெரிஞ்சிருக்கலாம் வந்தால் நான் சொல்கிறேன். சரிங்க. இல்லை நல்ல இடத்துல நல்ல வண்டி வந்தால் நீங்களும் தேடிப்பாருங்க. இப்படி சொல்லி வச்சு தேடிப்பாருங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துல போய் நீங்கள் மாட்டி முழிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நிறைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லை அதாவது நீங்கள் டீலிங் ஆஃபீஸில் வண்டி பார்த்துருக்கீங்க, நீங்கள் கன்சல்டிங்கில் போய் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி எல்லா கன்சல்டிங்காரரும் நம்ம தப்பு சொல்லலாம். ஒரு சில கன்சல்டிங்காரனால அந்த மொத்த இதுக்கே வந்து பாதிப்பாங்க. எல்லா தொழிலையும் வந்து ஒரு சில பேர் செய்கிற தப்பு வந்து மொத்த பேர்த்தையும் பாதிக்குது. அது அதே மாதிரி இது வந்து காரில் வந்து ரொம்ப இப்போ இந்த ஏமாற்று பேருவலிங்கிறது இந்த கார் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ஏன்னா மக்களுடைய இது ஜாஸ்தி, வண்டியினுடைய இது வருகை ஜாஸ்தி, புது புது வண்டிகள் வருது, பழைய கம்பெனிகள் ஸ்டாப் ஆகுது. அப்படிங்கும்போது அப்படி பெருகிட்டே போகுது அந்த கார் மார்க்கெட் வந்து. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கேட்டேன் கன்சல்டிங் நம்பி வாங்க, தாராளம் நம்பி வாங்கினா எப்படி வாங்கலான்னா, ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த கார் அங்கே தான் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து கார் அசோசியேஷனில் இருக்கிறாங்களா. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கார் அசோசியேஷன் இருக்குது எல்லா இடத்துலையுமே. அந்த அசோசியேஷன் ஓரளவுக்கு நம்பி வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்கே ஏதாவது பிரச்சனை இப்போ புக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரிங்கும் போது நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். போய் நீங்கள் கேட்கலாம். இல்லையா வந்து அசோசியேஷனுக்கு தலைவர் இருக்கிறாங்க, பொருளாளர், செயலாளர் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள போய் நேரடியாக அணுகி இந்த மாதிரி புக்கில் பிரச்சனைங்க, இந்த மாதிரி நான் பெட்ரோல் வாங்கிட்டு போனேன் பாரு, புக்கில் டீசல் எழுதியிருக்குது, எனக்கு இருந்தாலும் மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்தாங்கன்னு காமிச்சோம்னா உடனே ஆக்ஷன் எடுத்து உடனே பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது என்ஓசி ப்ராப்ளமா, இல்லாத ஏதாவது பண பிரச்சனையா. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சென்னையில் வண்டி வாங்கி எங்கள் ஊரில் வந்து 55 லட்சம் ரூபா, நான் ஒன்று சொன்னேன்னு தெரியல, BMW 6 சீரிஸ் 1 இயர் 2 இயர் ஆன வண்டி 55 லட்சம் ரூபா. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பேங்க்கில் நான் க்ளோசிங் பேலன்ஸ் கேட்டேங்க, 45 லட்சம் கட்டணும். சாரி 55 லட்சம் ரூபா பணம் கட்டணும். நீங்கள் வந்து டைரெக்டாக என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்க, நான் பேங்க்கு கட்டிடுறேன், லோனை க்ளோஸ் பண்ணிடுறேன், நான் என்ன விஷயங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்தாங்க வண்டியோட புக்கு காரில் கொடுத்து விட்டார். 55 லட்சம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரிங்க. இவர் கொஞ்சம் நிறைய கடன் இருந்திருப்பார், எடுத்து ரொட்டேஷன் விட்டார் 55 லட்சத்துக்கு. பேங்கில் கட்டல 3 மாதமாக என்னமோ அலைஞ்சு, அப்புறம் நம்ம இவர் தான் மோசஸ் மூலியமா வந்து எங்கள் ஆளுக்கு வந்து, அப்புறம் நாங்கள் கூட அசோசியேஷனில் சொல்லி, அப்புறம் செயலாளர்கிட்ட சொன்னால் செயலாளர் உடனே தலைவர்கிட்ட சொல்லி என்னென்ன ஆக்ஷன் எடுத்து உடனே அவரை வர சொல்லி நேரடியாக போய் பார்த்தா அவர் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டார். அப்புறம் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கும்போது பேங்க்கில் போய் மறுபடியும் 65 லட்சம் ரூபா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அந்த வண்டிக்கு. அது வந்து இப்போ கட்டி கொடுக்க சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்தது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கட்டினதுக்கு 55 லட்சம் போச்சு. அது வண்டி மிச்சம். வண்டி எப்படி மிச்சம், பேங்க்கில் பணம் கட்டணும். ஆமாம், நாளைக்கு பணம் கட்டணும் பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அவர் கட்டினவருக்கு 50 லட்சம் போச்சு. எந்த காலத்தையும் இது வச்சுக்கவே கூடாது. எந்த காலத்துலேயும் ஒரு வண்டியில் லோன் இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன இன்னொரு விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன், மெயினான விஷயம். இப்போ நிறைய பேர் வந்துங்க கஸ்டமரை நம்பி அவர் வந்தது, முழுக்க பார்ட்டியை நம்பி பார்ட்டிகிட்ட பணம் கொடுத்தார். பட் இதே வந்து ஒரு அசோசியேஷனில் இருக்கிற டீலர் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் என்ஓசி எல்லாம் முடிச்சு கேன்சல் பண்ணி புக்கை ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. 99% டீலர் புக்கு ப்ராப்பராக வாங்கி செக் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நம்பகத்தன்மை நம்மளுக்கு எங்கே அங்கே வருது அப்படின்னா யூஸ்டு கார் மேலே இதுதான் வரும். அவங்க நல்ல டீலர்ஸ் நான் சொல்கிறது 0.1% 2% 10% இருக்கிற கொஞ்சம் தவறு பண்ணவும் இருக்காங்க. ஆர்சி புக்கில் பிரச்சனைகள் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் 90% பண்ணுற டீலர் புக்கு ஜெனினாக வச்சுருப்பாங்க. பரவாயில்ல. அப்போ நம்ம போய் வாங்கும்போது நம்பிக்கையாக அவங்களே புக்கில் வச்சுருப்பாங்க, அவங்களே லோன் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். டைரெக்டாக நம்ம பார்ட்டிகிட்ட பண்ணும்போதும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம பார்ட்டிகிட்ட வண்டி வாங்குறோம் அப்படின்னா ஒரு இது லோன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கையில் பணம் கொடுக்கக்கூடாது. நம்ம கொண்டு போய் பேங்க்கில் பேசி இது கட்டினா என்ஓசி வருமா, ரைட் ஓகேன்னு சொன்னால் நம்ம பேங்க்கில் பணம் கட்டணும், நம்ம ரெசிப்டை வாங்கணும், இல்லை நம்ம தான் பண்ணிக்கணும். முழுக்க நம்மளுடைய மேற்பறவை நம்ம தான் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அந்த வண்டி வாங்கணும். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க வந்து நம்ம வாங்கக்கூடாது.
சரி, எனக்கு தெரிஞ்சிருந்த கேள்விகள்லாம் கேட்டேங்க. நன்றி. நானும் நன்றி நான் சொல்லணும். நிறைய கேள்வி இருந்ததுங்க. ஏன்னா கேட்குறாங்க நமக்கு ஒரு சிலதெல்லாம் நம்ம என்னங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இருக்கிற கார்கள் மட்டும் தான் தெரியும். அப்போ இருக்கிற கார்கள் என்ன நிலைமை, யூஸ்டு மாதிரி மார்க்கெட் என்ன நிலைமை, இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கல்ல எவ்வளோ பிரச்சனைகள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் 50 லட்சம் 55 லட்சங்கிறதுல என்ன காசு எப்படி போகுது, இதெல்லாம் ஒரு நினச்சி பாருங்க. ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி போய் சேர்ந்ததுன்னா யோசிப்பாங்கல்லங்க. மக்களுக்கு போய் சேர்ந்து இன்னைக்கு வந்து டக்குன்னு யோசனை பண்ணுவாங்க. இல்லைங்க, நாளைக்கு இந்த பார்த்துட்டு இருக்கிறவர் நாளைக்கு ஒரு கார் வாங்க போகிறாரு, எனக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, சாவியை கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்களா? வாய்ப்பே இல்லை தானே. வாய்ப்பு இல்லை. அதான் சொல்கிறேன். அதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களே ரைட் ஓகே ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. தெரிஞ்சவங்க அவ்வளோதான். யாராவது யூஸ்டு கார் வாங்குறாங்களோ டக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துக்க, இது கொஞ்சம் சேஃப்டியாக வாங்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக இந்த வீடியோவே மெயினாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கலாம். என்ன கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணுங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, ரைட் ஒரு கடை விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி யூஸ்டு கார் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை புக்கு சமாச்சாரமாக இருந்தாலும் சரி, இந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வேணால் அடுத்த பாட்காஸ்ட் பண்ணும்போது அந்தந்த கேள்விகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு நாங்கள் சீரியஸாகவே பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து தாராளமாக நான் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம கன்சல்டேஷன் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது வேறு ஒருத்தர் கேட்டிருந்தார். கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோமில்லங்க, பண்ணி இப்போ 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்கொயரி நிறைய பேர் வந்துட்டு இருக்குது, நிறைய பேர் கூப்பிட்றாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணோன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இது பண்ணி பண்ணுறோம். பட் அவங்களுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு உண்டான ஹெல்ப்பு சப்போர்ட்டு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட்னா இதில் வாட்ஸ்அப் வந்து இது போட்டதுக்கு கியூஆர் ஸ்கேன் போட்டதுக்கு இப்படிலாம் சம்பாரிச்சு திங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, கரெக்ட் இல்லைங்களா? பட் நான் ஏமாற்றி அவரோட நான் காசு கேட்கல. இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு அசஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரை தேடுறீங்க, கரெக்ட் இல்லைங்களா? இது நீங்கள் தேடுறீங்கிற பட்சத்தில், அவரோட உதவி எடுத்துக்கிறங்கிற பட்சத்தில் அவர் ஒரு டீம் வச்சுருக்கிறார். அவர் அந்த ஒரு தொழிலாக செஞ்சுட்ருக்கிறார். இந்த யூடியூப்புங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தொழில், கரெக்ட் இல்லைங்களா? அந்த தொழில் இலவசமாக பண்ண முடியாதுல்ல. எல்லாரும் நினைக்கிறாங்க வியூஸ் போகிறதுனால சம்பாதிக்க. யூடியூப்லேருந்து பணம் இத்தனை லட்சம் எத்தனை ஆயிரக்கணக்கை தாண்டாதுங்க இன்றைக்கி வரைக்கும். நான் ஒரு கம்பெனிக்கு என்ன வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சம்பளம் எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வருது. அது நிரந்தரம் இல்லை. ஒரு மாதம் அடிமட்டத்துக்கு போகுது, ஒரு மாதம் மீடியமாக வருது, ஒரு மாதம் இப்படியும் வருது, மாறி மாறி தான் வருது. அந்த மாதிரி மாறி மாறி எல்லாருமே அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க தவறாக. யூடியூப்பில் லட்சமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கண்டிக்காதீங்க, விட்டுருங்க. அதாவது உண்மையாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உண்மையாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, 10 லட்ச ரூபா கார் வாங்குறவங்க இது ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு கார் வாங்கணும்னு வராங்க பார்த்தீங்களா, அவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட்டோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஃபோன் பேசினவங்களுக்கு தெரியும் இல்லைங்க. ஃபோன் இன்னைக்கு பேசணும். ஐயோ, ஒருத்தர் ஸ்ரீலங்காவிலேருந்து கூப்பிட்டார். சந்தோஷம்னா சந்தோஷம், அத்தனை சந்தோஷம். நம்ம நம்பர் இத்தனை நாளாக தேடுன பிரச்சனை இல்லை, கன்சல்ட்டிங் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வேணாலும் வாங்கிக்கிறோம். ஐயோ அண்ணா, நூற்றுக்கணக்காக தான் நம்ம வாங்கினா போதும், 1000 கணக்கு போகிறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூச்சமாக இருக்குதுங்க. என்னென்ன சரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபோன் பில்லு ரைட், அந்த சில்லற வேலைகளுக்கு மட்டும் அது வேணும் யூஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம கேட்குறோம். பட் அவரே வந்து அவ்வளோ பிரியம், அவ்வளோ ஹாப்பியாக அவர். அப்புறம் உண்டை கரெக்டாக பேசி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ டெலிவரிக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு, பிடிக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு உண்டான பேமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். திருச்சி. சரிங்க சரிங்க சரிங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட் சொல்லுங்கள். பிடி வந்து நீங்களே செக் பண்ணி கொடுங்க, டெலிவரியை நீங்கள் எடுத்து கொடுங்க, அதுக்கு உண்டான என்ன பேமெண்ட் சொல்லுங்களோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. சரிங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவருக்கு ஓகே சொல்லியிருக்கிறேன், செக் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அது மாதிரி என்னால் என்ன முடியுமோ, எந்த ஊருக்கு வர முடியுமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வரணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். செலவு தான், வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம வந்து தாராளமாக பண்ணி நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். பட் அதுக்குன்னு ஒரு சிறிய தொகையை வந்து நம்ம அதுக்காக செலவழித்து தான் ஆகணும். மக்களுக்கு சொல்கிறேன், மக்களுக்கு நம்ம ஒன்றும் லட்சக்கணக்காவோ அப்படிலாம் நம்ம எந்த காலத்துலையும் நான் போக மாட்டேன். இந்த காலம் இல்லைங்க, எனக்கு எந்த காலத்துக்கும் போக மாட்டோம். பொது ஒரு ஒப்பீனியன் என்ன வந்துருச்சுன்னா,
இப்போ யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறாங்க, இல்லை அது வந்து ஒரு வேறு செட் ஆஃப் பீப்புள். இந்த ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடாக அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு பெரிதான ரெவன்யூவே கிடையாது. இன்னொன்று எந்த டீலர்ஷிப்லேயும் வந்து சிவப்பு கமலை விரித்து உடனே வண்டி தர்றேன் உடனே ரிவ்யூ பண்ணி யாருமே கொடுத்து போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் 70 கிலோமீட்டர் காத்திருந்தா தான் வண்டியே வரும். முதல்ல 2 வருஷம் நான் எந்த ஷோரூமும் எனக்கு வண்டி கொடுக்கல, நானும் போய் கேட்கல. எனக்கு அது பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு யூடியூப்புங்கிறது நம்ம யூடியூப்புங்கிறது ஆக்சிடென்ட்டில் தான் உள்ளே வந்தது. வந்து ஏதாச்சும் கார் ரிவ்யூ பண்ணால் வர வண்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் வாங்குவாங்க, டிஎம்எஃப் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வருவாங்க, ரெண்டு அவங்க வண்டி ரிவ்யூ பண்ணுறோம், பழைய வண்டி ரிவ்யூ பண்ணுறோம், ஜாலியாக இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஜாலியாக. ஒரு நம்ம ஷோரூம் போய் நம்ம பண்ணினதே இல்லை. பட் அவங்களே ஒவ்வொருத்தராக கூப்பிடுக்க ரைட் அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க சில பேர். அப்புறம் ரைட் உங்கள் கூட பழக்கமானதுக்கப்புறம் நான் உங்களே கேட்டேன். அப்போ நிறைய ஐடியாஸ் நான் உங்கள் மூலியமாக தான் பண்ணேன். இப்போ கடைசி ஒரு வருஷம் நம்ம வளைவு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். இப்போ உங்கள் கூட சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய ஷோரூம்ஸே நான் போகிறேன், அதிக ஷோரூம்ஸ். நீங்கள் சொல்லி இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த மாடல் பண்ணுங்கள், இந்த பேஸ் மாடல் பண்ணுங்கள், டாப் மாடல் பண்ணுங்கள். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு வண்டி வருதா ரிவ்யூ பண்ணுறமா ரைட் எக்ஸ்யூ ரைட் ஒரு வண்டி அவ்வளோதான். ரைட் மாறுதே என்ன ஃப்ராங்க்ஸ் தான் ரைட் ஒரே வண்டி ரைட் ரிவ்யூ போட்டாச்சு அந்த வண்டி ரைட் வேலை முடியும் அடுத்த வேலையை போக வைக்கும். அப்படி தான் இருந்தேன். இப்போ எதுவும் எனக்கு தெரியாது. பட் நீங்கள் சொல்லித்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த ஷோரூம் இப்படி நம்ம போய் வண்டி கேட்கணும், வண்டி வந்தால் பார்க்கணும், பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லித்தான் எனக்கே தெரிஞ்சது. இவ்வளோ விஷயங்கள். சரி, நம்மளால் என்ன முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம ஹெல்ப் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும். நாங்கள் தாராளமாக செஞ்சு தரோம். சரிங்க. கன்சல்டேஷன் நம்பர் நான் அங்கேயும் கொடுத்துருப்பேன், நான் கீழேயும் கொடுத்துட்றேங்க. கூப்பிட்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ சிறப்பாக முடிச்சுக்கிறோம். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.